ரியல்மி GT8 அண்ட் GT8 Pro இந்த ரெண்டு ஃபிளாக்ஷிப்புமே வந்து சைனால லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து இந்தியாவில் வந்து கூடிய சீக்கிரம் வந்து லான்ச் பண்ண போறாங்க. இந்த ஃபோனில் அப்படி என்ன ஸ்பெஷல்னா, உங்களுக்கு கேமரா பேக் சைடு இருக்க கேமரா வந்து நீங்க கழட்டிக்கலாம், அதுக்கப்புறம் வந்து வேற டைரக்ஷன்ல மாத்திக்கலாம். எப்படின்னா சர்க்கிளா இருந்தா அதை ரெக்டானிக்கலா மாத்திக்கலாம். அந்த மாதிரி கிட்டு வந்து உங்களுக்கு வந்து மொபைல் ஓப்பன் பண்ணும் போதே மொபைல் பாக்ஸ் கண்டென்ட்லேயே ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அவங்க இது என்ன சொல்றாங்கன்னா, வேர்ல்டு ஃபர்ஸ்ட் நாங்க தான் வந்து கேமராவை நீங்களே கழட்டி வேற டைரக்ஷன்ல மாத்துற மாதிரி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ரியல்மி வந்து இந்த ஃபிளாக்ஷிப் வந்து கொண்டு வந்திருக்காங்க. போன டைம் வந்து ஃபிளாக்ஷிப் வந்து ரியல்மி வந்து ரொம்ப ஃபெயிலியர் மாடல். அது ஸ்னாப்டிராகனோட லேட்டஸ்ட் 8 எலிட் ப்ராசஸர் தான் கொடுத்துருந்தாங்க. அப்படி கொடுத்தும் அந்த ஃபோன் வந்து ஓவரா ஹீட் ஆயிருந்தது, ரொம்ப சூடாக இருந்தது. எல்லா ஃபோனுமே வந்து வார்ம் ஆகும், அது ஓவரா வந்து ஹீட் ஆச்சு போன டைம். இந்த ரியல்மி ஃபிளாக்ஷிப் வந்து ரியல்மி GT7 நினைக்கிறேன், போன டைம் வந்து 7 Pro. இந்த டைம் வந்து GT8 Pro லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டைமும் இந்த ஸ்னாப்டிராகன் 8 எலிட் Gen 5 ப்ராசஸர் தான் யூஸ் பண்றாங்க. நான் ஃபோன் லான்ச் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த ஃபோன் வந்து போன டைம் மாதிரி ரொம்ப சூடாகுதா இல்லையான்னு தெரியும். இந்த ஃபோன்ல வேற என்ன ஸ்பெஷல்னா, 7000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, 120 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. IP ரேட்டிங் 68, 69 ரெண்டுமே இருக்கு. கேமரா பிரைமரி 50, அல்ட்ரா வைடு வந்து 50, டெலிஃபோட்டோ 200 மெகாபிக்சல் கொடுக்காங்க. மேக்ஸிமம் நீங்க 8K 30 fps வரைக்கும் நீங்க வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். 4K 120 fps ஷூட் பண்ணிக்கலாம். 4K அதிகமா. செல்ஃபி கேமரா 32 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அதை நீங்க 4K 16 fps வரைக்கும் மேக்ஸிமம் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். இந்த ஃபோனில் வந்து இதான் ஸ்பெக். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ரியல்மி UI வந்து 6.0 கொடுத்துருவாங்க. ஆண்ட்ராய்டு 16 தான் வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ் கிடைக்கும், சரிங்களா? அதனால வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்டு அப்டேட் வந்து 4 வருஷம் கொடுப்பேன்னு சொல்லி அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா 1 இயர் வந்து செக்யூரிட்டி அப்டேட் கொடுப்பாங்க. இந்த ஃபோன் வந்து ஃபிளாக்ஷிப் மொபைல் தான், ரியல்மி GT8 Pro. இந்த ஃபோன் வந்து கண்டிப்பாக வாங்கணும்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக 60,000 மேலே வர இந்த பட்ஜெட் ஃபோனை கண்டிப்பாக வாங்கணும்னா கொஞ்சம் யோசிச்சு வாங்குங்க. ஆனால் இந்த ரேட்டுக்கு வந்து விவோ, ஓப்போ, OnePlus, IQ இந்த 4 கம்பெனியுமே வந்து இதை விட பெட்டராக இருக்கும். அந்த 4 மொபைலுமே நீங்கள் பாருங்கள், இந்த ஃபோனையும் அந்த ஃபோனையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ஃபோன் பிடிக்கோ கண்டிப்பாக வாங்க. ஆனால் என்ன கேட்டால் அந்த ரியல்மி ஃபோனை வந்து வாங்காதீங்க. அவங்க டிசைன் தான் அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வருவாங்க, மக்களுக்கு பிடிச்சி வாங்குவாங்கன்ட்டு. ஆனால் உள்ளே இருக்க ஸ்பெக்கோ டிஸ்பிளே குவாலிட்டியோ அந்த விவோ, ஓப்போ, IQ, OnePlus இந்த லெவலுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாது. இந்த டைம் வந்து ரியல்மியில் வந்து கேமராக்காண்டி வந்து ரீகோன்னு சொல்லி ஒரு கேமராவோட கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ விவோ வந்து ஒரு ஜேசஸ்ன்னு ஒரு கொலாபரேஷனு, ஓப்போ ஹேசல் பிளேடு, இந்த மாதிரி ஒரு கேமரா கம்பெனியோட கொலாபரேஷன் பண்ணி பண்ணுவாங்க ஃபிளாக்ஷிப்பில் மட்டும். அதே மாதிரி ரியல்மி ஃபிளாக்ஷிப்பில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரீகோன்னு ஒரு கேமராவோட கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்க. கேமரா சாம்பிள்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் இந்த ஃபோனோட பெட்டரான ஃபோன் நிறையவே இருக்குது. உங்களுக்கு ரியல்மி தான் வேணும்னா கண்டிப்பாக அந்த ஃபோனை வாங்கி ட்ரை பண்ணுங்கள்.